நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், ஆன்மீக தகவலில் சில ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் போன்ற தோஷங்களில் நம்ம நிர்ணயிக்கிறோமே. அப்படி நிர்ணயிச்சோம்னா அதற்கு தகுந்தாப்பில் நம்ம ஜாதகத்தில் எப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப நுணுக்கங்கள் அதிகம். அதில் பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பலன், கிரகத்தை வைத்து மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு வைத்து பார்க்கக்கூடிய இரண்டாவது பலன், மூன்றாவது கிரகத்தின் முன்னாடி பின்னாடி என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்குறது மூன்றாவது பலன், சந்திரனை வைத்து பார்க்கக்கூடிய பலன், அதாவது ராசியை வைத்து பார்க்கக்கூடிய பலன் நாலாவது பலன், பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரகமும் இன்றைக்கி அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கக்கூடியது ஐந்தாவது பலன், பிரசன்ன பலன் சொல்லுவாங்க, இன்றைக்கி கிரகநிலை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறாவது பலன், இன்னத்து திசைக்கு இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறது ஏழாவது பலன். இது கூட சகுனம் நிமித்தம். நீங்கள் சொல்கிறது சகுனம் நிமித்தம் தான் சார், காலையில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்னேன். சகுன நிமித்தத்தை எப்படி பார்க்கறது? அது தற்செயலாக நடக்கிறத நம்ம சகுனமாக எடுத்துக்கணுமா? எஸ், தற்செயலாக நடக்கிறது சகுனம். அது மூட நம்பிக்கையில் இல்லை. இயற்கை நமக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. ஒரு விஷயத்தில் 4 அர்த்தம் இருக்குதுன்னு பகவத்கீதையில் சொல்லப்படுறது. இப்போ சகுனம் நிமித்தம்ங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து அவங்களுக்கு அமையுது. ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சுப காரியமாக சுபமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு வெற்றியை தரும். அப்படி சுபம் இல்லாத வரக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு காஷன் கொடுக்குறது, இது வேண்டாம், நிதானம், இப்போ இப்படி இருக்கணுன்றத காஷன் கொடுக்குறது. அதனால தான் அப்படி பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள். அந்த மாதிரி கிரகங்களை ஜோதிட முறையில் இப்படி பார்க்கணும். அதே மாதிரி சகுனங்களை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக அற்புதமான பலன்கள் ஜோதிட முறையில் அவங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சார ஜோதிட சாம்ராட் மகேஷ்.